மதுரை, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் கனமழை பெய்யும். தேனி, திண்டுக்கல், தென்காசியிலும் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். இஸ்லாமியர்களின் நம்பிக்கையை பாதிக்காது என அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு. அமைச்சர் தவறான தகவல்களை முன்வைப்பதாக திமுக எம்பி ஆர் ஆசா குற்றச்சாட்டு. கச்சத்தீவை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றும். இலங்கை செல்லும் பிரதமர் மீனவர்கள் விடுவிப்பு குறித்து பேச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்ல அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மத்திய அரசில் அங்கம் வகித்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை? ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே நான் கேள்வி எழுப்பினேன். அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது. கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது சரிதான் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். மீனவர் நலனுக்காக கச்சத்தீவை மீட்பதை ஆதரிப்பதாகவும் பேட்டி. மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும், எங்க வலையை கிழிக்க மாட்டாங்க, எங்க படகு சாதாரணப்பட யாரும் ஒருத்தரும் சொல்லல. கச்சத்தீவு தீர்மானம் நாடகம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தீர்மானத்தை பாரதிய ஜனதா ஆதரிப்பதாக சட்டப்பேரவையில் வானதி ஸ்ரீனிவாசன் அறிவிப்பு. கோடை விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து 160 உள்நாட்டு விமானங்கள் இயக்கம். வெளிநாடுகளுக்காக 42 சிறப்பு விமானங்களும் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. சென்னை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். உதகையில் அம்மா உணவகங்களில் வழக்கத்தை விட கூடுதலாக கூட்டம். முழு அடைப்பு போராட்டம் காரணமாக எங்கும் உணவு கிடைக்காத நிலையில் சுற்றுலா பயணிகளின் பசியாற்றிய அம்மா உணவகம். ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ரயில் முன் பாய்ந்து வங்கி துணை மேலாளர் தற்கொலை. ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் முடிவு என தகவல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தீமிதி திருவிழாவில் 6 மாத குழந்தையுடன் விழுந்த பக்தர். கோயில் ஊழியர்கள் உடனடியாக காப்பாற்றியதால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை?
பாலவேல், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடந்த பல நாட்களாக கடுமையான வெப்பம் என்பது நிலவி வருகிறது. இதனால் பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை பொதுமக்கள் அதிக அளவில் வெளிவர வேண்டாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை முதல் வெயில் அதிகமாக இருந்த நிலையில கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கருமேகங்கள் சூழ்ந்து மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருந்த நிலையில தற்பொழுது 1 மணி நேரத்திற்கு மேலாமல் இடைவிடாமல் மழை என்பது பெய்து வருகிறது. மன்னார்குடி, அதே போன்று காரிக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, பாமணி, சவளக்காரன், சேரங்குளம் உள்ளிட்ட மன்னார்குடியின் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. மன்னார்குடியில் இன்று ராஜகோபாலசாமி கோவிலில் வெண்ணெய்த்தாளி நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு அதிக அளவில் கூடியிருந்த நிலையில காலை முதல் கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில தற்பொழுது பெய்யக்கூடிய மழை என்பது அவர்களை மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் இ பாஸ் பெறுவது எப்படி என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு, ஊட்டிக்கு போலாமா கொடைக்கானல் போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இ பாஸ் வாங்கணும் அப்படின்ற அரசோட இந்த அறிவிப்பு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தான், பயப்படுத்துறதுக்காக இல்ல. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உதகைக்கு போறவங்கல்ல வார நாட்கள்ல 6000 வாகனங்களுக்கு ஒரு நாளைக்கு அனுமதி வழங்கப்படும். வார இறுதி நாட்களா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 8000 வாகனங்களுக்கான அனுமதி வழங்கப்படும். கொடைக்கானலாக இருக்கிற பட்சத்துல வார நாட்கள்ல ஒரு நாளைக்கு 4000 வாகனங்களுக்கும், வார இறுதி நாட்களாக இருக்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு 6000 வாகனங்களுக்கும் அனுமதி வழங்கப்படும். அடுத்ததாக இந்த இ பாஸ் பதிவு செய்யறதுக்கு epass.tnega.org இந்த இணையதளத்தில் சென்றுதான் அந்த இ பாஸ்க்கான விண்ணப்பத்தை பதிவு செய்யணும். அந்த விண்ணப்பத்தின் போது என்னென்ன விவரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, எத்தனை பேரு, எதற்காக அங்க பயணம் செய்யறோம், அந்த வாகனத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த மாதிரியான அந்த வாகன விவரங்கள், எத்தனை நாட்கள் அங்க தங்க போறீங்க, அதே மாதிரி எந்த இடத்துல தங்க போறீங்க அப்படின்ற இந்த விவரங்களை எல்லாம் கொடுக்கணும். இதை ஒரு அதிகாரி மேற்பார்வையிட்டு அதற்கு பிறகுதான் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு இல்ல. தானியங்கி முறையில உங்களுக்கான அனுமதி என்பது உடனடியாக வழங்கப்பட்டோம். ஒருவேளை பதிவு செய்யாம அங்க போனீங்க அப்படின்னா அங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்போ ஒரு நாளைக்கு 6000 இ பாஸ் வழங்கப்படணும், வாகனங்கள் அனுமதிக்கப்படணும் அப்படின்ற பட்சத்துல பதிவு செய்யப்பட்டது 4000 தான் அப்படின்னா அங்க இருக்க சோதனை சாவடிகள்ல இ பாஸ் வழங்குறதுக்கான வழிமுறை வகுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த மீதம் இ பாஸ் அந்த எண்ணிக்கை இல்லைன்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் இ பாஸ் அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அது பொது போக்குவரத்துல செல்லக்கூடியவர்கள், அதாவது ரயில்ல போறவங்க, அரசு பேருந்துல போறவங்க, அவசர ஊர்திகள்ல போறவங்க, அங்க போற சரக்கு வாகனங்கள், உள்ளூர் வாகனங்கள், இவங்கெல்லாம் இ பாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இன்னொரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 3 இடங்கள்ல சோதனைகள் நடைபெறுது கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும். நீலகிரி மாவட்டத்தோட எல்லைகள்ல 13 இடங்கள்ல சோதனை நடைபெறும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இ பாஸ் வாங்கிட்டு போனா எந்த விதமான அச்சமும் இல்லாம அங்க இருக்க சூழலை என்ஜாய் பண்ணலாம் பாதுகாப்பா. தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமிப்பது குறித்து ஏப்ரல் 7ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தலைவர்கள் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவமதிக்கும் வகையில் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டே அந்த இரு கட்சிகளின் கூட்டணி முறிய முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க பாஜக தலைமை காய்களை நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அமித்ஷா அழைத்து நேரடியாக கேட்டபோது பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, வானதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை மட்டும் உடன்பட மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பார்கள் என பேசப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் பங்குனி உத்திர ஆராட்டு விழா இன்று தொடங்க உள்ளது.
பங்குனி உத்திர ஆராட்டு விழா மற்றும் விஷு பண்டிகைக்கான சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி நேற்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. விழா நாட்களில் தினமும் வழக்கமான பூஜை வழிபாடுகளுடன் உற்சவ பலி சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளது. இதையடுத்து வரும் 10ஆம் தேதி இரவு 9 மணிக்கு சரம் குத்தியில் பள்ளிவேட்டை நிகழ்ச்சியும், 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு பம்பை ஆற்றில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து சித்திரை மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு 18ஆம் தேதி வரை சபரிமலையில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த நகைச்சுவை பேச்சாளர் குனால் கம்ராவுக்கு முன்ஜாமீன் வழங்கி வானூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரபல யூடியூபரும் நகைச்சுவை பேச்சாளருமான குனால் கம்ரா தான் பேசிய வீடியோவை யூடியூபில் பதிவேற்றம் செய்தார். அதில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மும்பையில் இந்த வீடியோவை பதிவு செய்த அலுவலகத்தை சிவசேனா ஆதரவாளர்கள் அடித்து சூறையாடினர். அவர் மீது மும்பையிலும் பல்வேறு மாநில காவல் நிலையங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த குனால் கம்ரா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் உள்ள ஆலங்குப்பத்தில் தங்கியிருந்த நிலையில் தனக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் வானூர் நீதிமன்றத்தில் குனால் கம்ரா நேற்று ஆஜரானார். அப்போது ஆலங்குப்பம் பகுதியை சேர்ந்த 2 பேர் தலா 10,000 ரூபாய்க்கு பிணைய பத்திரம் வழங்கியதன் அடிப்படையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி பிரீத்தி உத்தரவிட்டார். மேலும் வரக்கூடிய 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் குனால் கம்ரா ஆஜரான பிறகு என்னென்ன நிபந்தனைகளில் அடிப்படையில் முன்ஜாமீன் கிடைக்கும் என்பது தெரியவரும். நீலகிரி மாவட்டம் உதகையில் காட்டு யானை அருகே நிற்பது தெரியாமல் இருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் காட்சிகள் தான் இவை. கூடலூரிலிருந்து மைசூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தொரப்பள்ளி பகுதியில் உள்ள சோதனைச் சாவடி இரவு 8:30 மணிக்கு பூட்டப்படும். அதற்கு பின் அந்த வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. எனவே அந்த வழியாக வந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள கடைவீதி நடைபாதையிலேயே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு காட்டு யானை ஒன்று வந்துள்ளது. யானை வந்தது தெரியாமல் இருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அவர்களுடன் வந்த மற்ற சுற்றுலா பயணிகள் அவர்களை கூச்சலிட்டு எழுப்பினர். கலக்கத்தில் இருந்தவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் மெதுவாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்றனர். அந்த யானை இரவு நேரங்களில் உலாவரும் நிலையில் அதனை வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.